என்னது வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இல்லையா? இப்போ நீங்கள் டிராப் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த பட்டியலை அதில் உங்கள் பெயர் இல்லாமல் இருக்கும். உங்கள் பெயர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக மறுபடியும் உடனடியாக ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்கள் பெயர் இல்லைன்னா உங்களுக்கான இந்த வீடியோ தான் முக்கியமானது. இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு புதிய ஓட்டர் கார்டு வந்துடும். உங்களுடைய டிராப் லிஸ்ட்டில் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயரும் வந்துடும். மக்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஓட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக உள்ளே வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 2-3 செகண்ட் லோட் ஆகும். இந்த மாதிரி தான் உள்ளே வரும். இதில் மேலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லாகின், இன்னொன்று சைன் அப். நீங்கள் லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், உங்கள் மொபைல் நம்பர்னு இருக்கா, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் போட்டுக்கோங்க. போட்டு அங்கே ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் க்ரீன் கலரில் கேப்ச்சா வரும். அந்த கட்டத்தில் போட்டுட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். இங்கே பாருங்கள், இந்த கட்டத்தில் மேலே டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கட்டத்தில் ஓடிபியை போட்டு வெரிஃபை அண்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான். நியூ ஓட்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதில் ஃபார்ம் 6 கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டு போட்டதை கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் வந்து லோட் ஆகும். சரிங்களா, கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா, உள்ளே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், லாங்குவேஜ்னால் நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாங்க. டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் நான் இங்கிலீஷே இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பாருங்கள், ஸ்டார் போட்ட செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே ரவுண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் அசம்பிளியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டேட்டுன்றதை வந்து உங்களுக்கு தமிழ்நாடுன்றதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். தமிழ்நாடுன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் டிஸ்ட்ரிக்கும் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே எத்தனை அசம்பிளி இருக்கோ அதை மட்டும் காட்டும். அந்த அசம்பிளியில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கீழே அப்படியே பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு மேலே பாருங்கள், நியூ ஓட்டர்ஸ்னால் நியூ ஓட்டர் ஐடி யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நியூ ஓட்டர் நியூ எலக்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே பாருங்கள், எலக்டர் இன் ரோல் பிஃபோர் SIR 2025 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. 2025க்கு முன்னாடி, சரிங்களா, உங்ககிட்ட இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓட்டர் ஐடி இருந்துச்சு இந்த எலக்டர் ரோலுக்கு முன்னாடி. சரிங்களா, உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை கீழே போட்டு வேலிடிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லாத இருந்தால் 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோ. சரிங்களா, இந்த ட்ராப் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இல்லைனா. சரிங்களா, கொடுத்துட்டு அப்படியே கீழே பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது வரும். சரிங்களா, நீங்கள் அதில் உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நேம் ஒரு மிடில் நேம் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, கீபோர்டு போட்ட மாதிரி, அதை டச் பண்ண உடனே தமிழில் வரும். மேலே போட்ட நேமு தமிழில் வரும். கீழே அதை கரெக்டாக தமிழில் நீங்கள் டச் பண்ணிங்களன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் வந்துடும். வேணும்னா நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம் அந்த கீபோர்டை டச் பண்ணி. அது போட்டுட்டு கீழே பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. 2 MBயில் பிஜேபி இதில் அதை சூஸ் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகும். சூஸ் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்லோட் பண்ணணும். சரிங்களா, கொடுத்த உடனே கீழே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதும் நேம் அண்டு சம்மரி. சரிங்களா, ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ், அந்த சர்நேமோட யார் சர்நேம் கொடுத்தீங்களோ அவங்க என்ன ரிலேட்டிவ்னு கேட்குறாங்க. நான் ஃபாதர்னு கொடுத்துட்டேன். நீங்கள் என்னென்னு கொடுத்தீங்களோ மதரா ஃபாதரான்ற செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேமை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சர்நேம் இருந்தால் சர்நேம் கொடுத்துருங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே கீழே காண்டாக்ட் டீட்டெயில் வரும். சரிங்களா, அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறது தான் நல்லது. சரிங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர்னு இந்த மாதிரி செல்ஃப்ன்றதை டிக் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்லை ஃபாதர் மதர்து கொடுக்குறோன்னா நீங்கள் கீழே வந்து ரிலேட்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் பண்ணதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இமெயில் ஐடியும். சரிங்களா, இமெயில் ஐடி ஆப்ஷனும் அதே மாதிரி தான். உங்களது கொடுத்தா செல்ஃப்னும், ஃபாதர்து கொடுத்தா ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே வந்து ஆதார் டீட்டெயிலில் வரும். சரிங்களா, இதில்
ஆதார் டீட்டெயில்ன்றதை வந்து ஆதார் நம்பர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ஜெண்டர் கேட்கும். சரிங்களா? நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல், மேலாக இருந்தால் மேல், ஒரு தேர்ட் ஜென்ரேட்டர் இருந்தால் அந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே இங்கே டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கேட்கும். அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ரூஃப் கேட்கும். எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். ரவுண்டு பண்ண பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆதார் கார்டு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் ஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டே வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் சேஃபானது. சூஸ் ஃபைலுன்றதுல ஆதார் கார்டை கரெக்டாக 2 MBக்குள்ளே அப்லோட் பண்ணுறங்க பிடிஎஃப்பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ப்ரெசண்ட் இப்போ இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். சரிங்களா? அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் நம்பரு, சரிங்களா, ஸ்ட்ரீட், ஏரியா, சரிங்களா, வில்லேஜு, போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோடு, இந்த மாதிரி தஹசில், சரிங்களா, தாலுக்கான்னு சொல்லுவோம், தாலுக்கா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? தவறாக எதுவும் பண்ணாதீங்க. கரெக்டாக பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்களன்னா இதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொன்னோம். சரிங்களா? அதில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் டாக்குமெண்ட்டுன்றதுல ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றதில் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து 2 MBயில் ஜேபிஜி பிடிஎஃப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கீழே. இதில் வந்து உங்களுடைய உடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து உடலில் பிரச்சனை இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு எதுவும் இல்லை, அதனால் டைரெக்டாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே கீழே பாருங்கள் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் கீழே பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. அதில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து கீழே செலக்ட் ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபாதரோ மதரோ யார் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து அவங்களுடைய எஃபிக்ஸ் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே கீழே வந்து அப்ளிகேஷன் நேம், அப்ளிகண்ட் யாருக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் வரும் கீழே. அது கீழே பாருங்கள் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமு என்ட்ரி பண்ண சொல்லும். யாரானா அவங்களுடைய எஃபிக்ஸ் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். மதர்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க, மதருடைய எஃபிக்ஸ் நம்பர். சரிங்களா? இதெல்லாம் என்ட்ரி பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அது கீழே பாருங்கள் 2 மை பேரண்ட் நேம், ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், அப்படி கிராண்ட் மதர்னு இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மை பேரண்ட் நேம்ன்றதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த உடனே கீழே டிக்ளரேஷன் வரும். இருங்க நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள் டிக்ளரேஷன் வரும். சரிங்களா? டிக்ளரேஷனில் வந்து உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அதை கரெக்டாக வில்லேஜ் டவுனை செலக்ட் பண்ணிட்டு கீழே செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கா, அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே டிஸ்ட்ரிக் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நீங்கள் இப்போ நின்று இருக்கீங்களா, அந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றத மந்த் அண்ட் இயர் கேட்குது. அந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றத அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ளேஸ், இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அந்த பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே பாருங்கள் கேப்சா கோடு வருதா கட்டத்தில், அந்த கேப்சாவை எடுத்து கீழே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகணும் ஒரு ஃபைல் மாதிரி காட்டும். சரிங்களா? அதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும் மறுபடியும். சரிங்களா? கரெக்ஷன் இந்த கீப் எடிட்டுன்னுக்கும் எடிட் கொடுத்துடணும். இல்லைனா சப்மிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே சைன் பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார் கார்டில் சைன் பண்ண சொல்லும். அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்து ஓகே கொடுத்தீங்களன்னா டைரெக்டாக சப்மிட் ஆகிடும்.
அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கு போயிட்டு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்கள் எத்தனை பேர் ஃபில் பண்ணுறீங்கன்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மக்களே, நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.